Hello friends, welcome to Sparks Academy. So நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில டிஆர்பிக்கான கிளாஸஸ் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அது 1 வீக்கான வேலிடிட்டி. ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து லைவா இருக்கு, நீங்க வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுது மூலமா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து 50% வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்க போகுது உங்க டிஆர்பி கிளாஸஸ்ல. அது மட்டும் இல்லாம நீங்க வாங்கக்கூடிய டெஸ்ட் சீரிஸ், அதுக்கப்புறம் வாங்கக்கூடிய புக் மெட்டீரியல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காம்போ ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ இந்த டிஆர்பி கிளாஸ்ல ஸோ மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2 மார்க் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3rd கிளாஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ எவ்ரிடே நம்ம என்ன பண்றோம்னா மார்னிங் வந்து ஒரு கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்றோம், ஒரு 2 மார்க் கொஸ்டின் போஸ்ட் பண்றோம். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ஈவினிங் வந்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்க இருந்து நம்ம வந்து பிக் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கேட்ல ரொம்ப ஒரு கஷ்டமான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ல ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல கேட்கிற கொஸ்டின்ஸ் தான் நம்ம என்ன பண்றோம் இந்த 2 மார்க் சீரிஸ்ல பிக் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம டிஆர்பியில படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா படிக்க தான் செய்யணும். ஏன் அப்படின்னா வந்து டிஆர்பியில கண்டிப்பா வந்து உங்களோட மெரிட் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 மார்க்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும். ஸோ அதனால 2 மார்க்ஸ் வந்து நீங்க எந்த அளவுக்கு ரொம்ப புரிஞ்சு கரெக்டா வந்து நீங்க கான்செப்டோட படிக்கிறீங்களோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம்ஸ்ல அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து நீங்க சால்வ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து எவ்வளவு ஈஸியா இருக்கும், அதே சேம் டைம் உங்களுக்கு என்ன பண்ணணும் 2 மார்க் ஈஸியா இருக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் மெரிட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வர முடியும். ஓகே. எஸ். ஸோ அந்த சீரிஸ்ல நம்ம பார்க்க போற 3rd கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி தெரியும். கொஸ்டின் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய கொஸ்டினா இருக்க மாதிரி தெரியும். ஆனால் கான்செப்ட் புரிஞ்சு நீங்க வந்து போட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் தோணும். ஓகே, அப்படிதான் வந்து கண்டென்ட்டே கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம கான்செப்ட் உள்ள போயிட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ கரெக்டா நீங்க எடுத்துக்கிட்டு அதுல இருந்து நீங்க டேட்டா எடுத்து நீங்க கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சா 2 ஸ்டெப்ல வந்து ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்ல கேட்பாங்க. அந்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆக்சுவலா இது மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜில வெல்டிங் பார்ட்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? சோ வெல்டிங் பார்ட்ல இருந்து 2017ல கேட்கப்பட்ட ஒரு கேட் கொஸ்டின். 2017ல கேட்கப்பட்ட ஒரு கேட் கொஸ்டின். சோ இப்ப எடுத்துக்கலாம். சோ என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. A butt weld. ஓகேங்களா? A butt weld joint is developed on steel plate. ஓகேங்களா? ஸ்டீல் பிளேட்ல butt weld அடிச்சு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ இத வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான விஷயம். ஓகே. அப்ப butt weld அடிச்சிருக்காங்கன்னா இப்போ இந்த butt weld ஏன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து என்ன டைப் ஆஃப் வெல்டிங் சொல்லிட்டு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க உங்களுக்கு ப்ரீ டிஃபைன்டா உங்களுக்கு வந்து டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? எஸ். அதே மாதிரி having yield and ultimate tensile strength, அதோடைய yield stressum ultimate tensile strength கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு butt weld அடிச்ச ஒரு பர்టిక్యులர் பிளேட் உடைய yield stressum tensile strength கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சோ yield strength வந்து பார்த்தீங்கன்னா 500 மெகாபாஸ்கல். அதே மாதிரி நமக்கு டென்சைல் ஸ்ட்ரென்த் எவ்வளவு நமக்கு வந்து 700 மெகாபாஸ்கல் அப்படி கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ரெஸ்பெக்டிவ்லி அப்படி முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப இதுல இருந்து நம்ம இந்த 2 லைன்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் வெல்டு, ஓகேங்களா, அதுல நம்ம என்ன ஸ்டீல் என்ன பிளேட்ல நம்ம பண்றோம், ஸ்டீல் பிளேட்ல பண்றோமா என்ன பிளேட்ல பண்றோம்னு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பிளேட்டுடைய yield stressum ultimate tensile strength நம்ம என்ன பண்றோம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? இது ரெண்டும் தெரிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் so the thickness of the plate is 8 mm. ஓகேங்களா? thickness of the plate கொடுத்துட்டாங்க 8 mm அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் width of the plate வந்து பார்த்தீங்கன்னா வந்து 20 mm அப்படின்னு கொடுத்துட்டாங்க. so width கொடுத்துட்டாங்க, thickness கொடுத்துட்டாங்க, ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? எஸ். அதுக்கப்புறம் பாருங்க improper selection of welding parameters. ஓகேங்களா? சோ நீங்க வெல்டிங் அடிக்கும் போது சரியான ப்ராப்பரான ஒரு செலக்ஷன் வந்து நீங்க பண்ணல, வெல்டிங் பாராமீட்டர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணாதனால உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து வெல்ட் அடிக்கும் போது, ஓகேங்களா, அந்த பிளேட் வெல்ட் அடிக்கும் போது caused an undercut of a 3 mm depth along the weld. ஓகேங்களா? அதாவது ஒரு 3 mm டெப்த்துக்கு along the weld ஃபுல்லா என்ன ஆச்சு நமக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு அண்டர்கட் உருவாயிருச்சு. ஓகேங்களா? சோ அண்டர்கட்ங்கிறது நான் கீழே டிஃபைன் பண்றேன். அண்டர்கட்ங்கிறது ஒரு டிஃபெக்ட். ஓகேங்களா? சோ இந்த பட் வெல்ட் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வெல்டிங் அடிக்கும் போது அண்டர்கட் அப்படிங்கிறது ஒரு டிஃபெக்ட். ஓகேங்களா? எஸ். அதே மாதிரி சோ வெல்ட் வந்து என்னாச்சு அண்டர்கட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஓகேங்களா? சோ அண்டர்கட் ஆனதுக்கு அப்புறமா the maximum transverse tensile load, ஓகேங்களா, in kilonewton carrying capacity of the developed welding joint. சோ வெல்டிங் அடிச்சாச்சு, வெல்டிங் அடிச்சு அதோடைய yield stress yield and ultimate stress வந்து கொடுத்துட்டாங்க. அதை நம்ம எடுத்தாச்சு. அதோடைய பிளேட் திக்னஸ் கொடுத்துட்டாங்க, அதோடைய வித் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இம்ப்ராப்பரா செலக்ட் பண்ணதால அந்த வெல்டிங் அடிக்கும் போது இம்ப்ராப்பரா பாராமீட்டர் செலக்ட் பண்ணதால உங்களுக்கு என்ன உருவாயிருச்சு அப்படின்னா வந்து 3 mm ஒரு அண்டர்கட் உருவாயிருச்சு த்ரூ அவுட் த வெல்டிங் லென்த். ஓகேங்களா? அப்படி உருவான அந்த பர்டிகுலர் பிளேட்டுக்கு மேக்ஸிமம் டிரான்ஸ்வர்ஸ் டென்சைல் லோட் கேரிங் கெபாசிட்டி, ஓகேங்களா, டிரான்ஸ்வர்ஸ் லோட் கேரிங் கெபாசிட்டி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான டிகோடிங். ஓகேங்களா? சோ இப்படி தான் நம்ம டிகோட் பண்ணணும் ஒரு கொஸ்டின். ஓகே, டிகோட் பண்ணியாச்சு. அப்ப இதுல இருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பட் வெல்ட்ல அண்டர்கட்னா என்ன சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ நம்ம வெல்டிங்ல படிக்கும்போது பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெல்டிங் படிப்போம். டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெல்டிங்ல ஒன் ஆஃப் த கிளாசிஃபிகேஷன் என்ன கேட்டீங்கன்னா வந்து அந்த பிளேட்டை எந்த பொசிஷன்ல வச்சு வெல்டிக்கிறோமோ அது ஒரு கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ பட் வெல்ட் பொறுத்த வரைக்கும் சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க ஒரு பிளேட் இருக்கு. ஓகேங்களா? சோ இங்க ஒரு பிளேட் இருக்கு. இது ரெண்டுத்தையும் நான் வெல்ட் அடிக்க போறேன் அப்படின்னா இந்த மாதிரி பொசிஷன் வச்சு நான் வெல்ட் அடிக்கிறேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் பட் வெல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ பட் வெல்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா யூ வெல்ட் யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரியான யூ செக்ஷன் வெல்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி
அந்த பி செக்ஷன் வெல்ட் யூஸ் பண்ணுவோம், ஜே செக்ஷன் யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் டைப்ஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பட் வெல்ட். ஸோ இப்போ பட் வெல்ட்ல அண்டர் கட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதே மாதிரி நீங்க வெல்ட் அடிக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ இதே மாதிரி நீங்க வந்து ஸோ 1 செகண்ட். ஸோ இதே மாதிரி நீங்க வெல்ட் அடிக்கிறீங்க அப்படின்னா வந்து த்ரூ த வெல்ட் லென்த் உங்களுக்கான அந்த வெல்டிங் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரீடிஃபைன் ஒரு மாறுபட்ட ஸ்டேஜ்ல மாறிடும். ஓகேங்களா? அதாவது நம்ம சொல்றோம்னா பட் வெல்ட் அப்படின்னு சொல்றோம். பட் வெல்ட்ல இந்த அண்டர் கட் அப்படின்னு சொல்றோம். என்ன சார் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் கோன் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த கோன் மாதிரி இருக்கிற அந்த பர்டிகுலர் ஷேப் என்ன மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கோன் மாதிரி இருக்கிற பர்டிகுலர் ஷேப் இந்த பிளேட் கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா கிட்ட லைட்டா வந்து பிளேட் சேர்த்து ஃபியூசன் பண்ணி நமக்கு என்ன ஆயிடும், நமக்கு வந்து ஒரு கீழே யூ மாதிரி ஒரு ஷேப் கிரியேட் பண்ணிடும். ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் அண்டர் கட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அண்டர் கட்டுங்கிறத நான் இப்போ ஜஸ்ட் ஷோ பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்க வெல்ட் எடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் போர்ஷன் என்ன எனக்கு வந்து ஃபியூஸ் ஆயிடும், அதே மாதிரி இந்த பர்டிகுலர் போர்ஷன் என்ன எனக்கு வந்து ஃபியூஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், அண்டர் கட் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலா உங்களுக்கு வெல்டிங் போர்ஷன் இது மட்டும் தான். ஆக்சுவலா வெல்டிங் போர்ஷன் எது நமக்கு இது மட்டும் தான். கரெக்ட்டுங்களா? இப்போ அண்டர் கட் நடந்ததால உங்களுக்கு வெல்டிங் போர்ஷன் இதுவும் சேர்ந்து வந்துடும். இங்க இந்த பார்ட்டு சேர்ந்து வந்துடும். இந்த பார்ட் என்ன ஆயிடும், வெல்ட் அடிச்சிடும். அதே மாதிரி இந்த பார்ட்டும் வெல்ட் ஆகிடும். ஓகே, இது ஒரு டிஃபெக்ட். புரியுதா? அப்படி டிஃபெக்ட் ஆகிறதுனால நமக்கு என்ன, நமக்கு உருவாகிற இதுல லோடு ஆக்ட் ஆகுற அந்த லோடு ஒரு கேரிங் கெபாசிட்டி கண்டிப்பா கம்மியாகும். கரெக்ட்டுங்களா? பர்ஃபெக்டான வெல்ட் அடிச்சோம், பர்ஃபெக்டா நம்ம வந்து வெல்டிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னா வந்து அது லோட் கேரிங் கெபாசிட்டி நமக்கு என்ன இருக்கும், நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? பட் பர்ஃபெக்டா வெல்ட் அடிக்கல, நமக்கு வந்து அண்டர் கட் இருக்கு, அதனால நம்ம கண்டிப்பா என்ன ஆயிடும், லோட் கேரிங் கெபாசிட்டி குறைஞ்சிடும். அந்த லோட் கேரிங் கெபாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்வர்ஸ் லோட் கேரிங் கெபாசிட்டி தான் என்ன பண்ணிருக்காங்க, கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? சொல்லதான் விஷயம் வரணும் கிடையாது. அப்ப அண்டர் கட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுங்க. உங்களுக்கு கோன் ஷேப்ல ஒரு வெல்ட் இருக்கு அப்படின்னா வச்சுங்க, இந்த மாதிரி வெல்ட் இருக்கு அப்படின்னா இந்த வெல்டிங் போர்ஷன் மட்டும் வரையறோமா. ஓகேங்களா? ஸோ இதுலயே சைட்ல இந்த மாதிரியான அண்டர் கட் உருவாக்குறது தான் we are called as அண்டர் கட். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைட்லயும் ஒரு அண்டர் கட் உருவாகும். இருக்கும். இதுதான் உங்களுடைய பிளேட். இதான் உங்களுடைய பிளேட். So புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? So that is your undercut position. That is your undercut position. இப்படி தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? undercut positionங்கிறது எக்ஸாக்ட்டா எந்த ஏரியானா இந்த ஏரியா. எக்ஸாக்ட்டா இந்த ஏரியா. எக்ஸாக்ட்டா இந்த ஏரியா தான் நம்ம என்ன சொல்றோம், undercut position சொல்றோம். அப்ப undercut நடந்ததுனால உங்களுக்கு எப்படி வந்து இதோட டிரான்ஸ்வர்ஸ் லோட் மாறப்போகுது அப்படிங்கிற விஷயம் நம்ம என்ன பண்றோம், இந்த சம்ல படிக்க போறோம். ஓகேங்களா? எஸ். ஸோ அப்போ போயிடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டேட்டால இருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து thickness of the plate. thickness of the plate. சரிங்களா? thickness of the plate வந்து I take it as T. ஓகே, ஸோ take எடுத்தனா ஸோ 8 mm அப்படிங்கிறது thickness of the plate கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, வித்து கொடுத்துருக்காங்க. ஸோ width of the plate கொடுத்துருக்காங்க. வித்து வந்து பார்த்தீங்கன்னா in terms of B நான் எடுத்துக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 20 mm கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எஸ். அடுத்தது பாருங்க, அண்டர்கட்டோட திக்னஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, அண்டர்கட் திக்னஸ்ங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இந்த டெப்த் ஆக்சுவலா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, திக்னஸ் வந்து 8 கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 8ல கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 3 mm இதோட அண்டர்கட் திக்னஸ் மட்டுமே. 3 mm இதோட அண்டர்கட் திக்னஸ் மட்டுமே. ஓகேங்களா? ஸோ அப்படிதான் நோட் பண்ணியிருக்காங்க. அப்போ அண்டர்கட்டுக்கான mm எவ்வளோ, அண்டர்கட்டுக்கான மெஷர்மெண்ட் நமக்கு எவ்வளோ அப்படின்னா, இட்ஸ் நியர்லி 3 mm. இட்ஸ் நியர்லி 3 mm ஃபார் யுவர் அண்டர்கட். ஓகேங்களா? எஸ். அப்ப அண்டர்கட் நமக்கு எவ்வளவு வருது, அண்டர்கட் நான் ஃபார் எக்ஸாம்பிள் டீன்னு வச்சுக்கிறேன். இது நமக்கு என்ன இருக்கு, 3 mm. ஓகேங்களா? எஸ். அதுக்கப்புறம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஈல்டு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஈல்டு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈல்டு ஸ்ட்ரென்த் சிக்மா ஒய் டினோட் பண்ணலாம் இல்லையா. சிக்மா ஒய் ஈக்குவல் டு 500 மெகா பாஸ்கல். ஓகே, 500 மெகா பாஸ்கல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா அல்டிமேட் ஸ்ட்ரென்த், அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த். அல்டிமேட் ஸ்ட்ரென்த் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, சிக்மா டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க நமக்கு ஆக்சுவலா 700 மெகா பாஸ்கல். ஓகேங்களா? these are the given data based on my question. ஓகேங்களா? சோ இப்போ நான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு என்ன அப்படின்னா, நமக்கு என்ன क्वेश्चंस கேட்டிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேங்களா? சொன்ன கேட்டிருக்காங்க டிரான்ஸ்வர்ஸ் லோட் கேரிங் கெபாசிட்டி. அப்ப மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, மேக்ஸிமம் லோட் கேரிங் கெபாசிட்டி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? டிரான்ஸ்வர்ஸ் லோட் கேரிங் கெபாசிட்டிங்கிறது என்ன அர்த்தம்னா, மேக்ஸிமம் எவ்வளவு லோட் வந்து கேரி பண்ணணும் அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப மேக்ஸிமம் எவ்வளவு லோட் கேரி பண்ணணும்னா
நமக்கு என்ன இருக்கு, நமக்கு வந்து ஃபார்முலா இருக்கு ஓகேங்களா. ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா, மேக்ஸிமம் லோட் பை ஏரியா அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா. அப்ப நமக்கு என்ன ஃபார்முலா எடுக்கலாம், இதை பொறுத்தவரை நம்ம என்ன ஃபார்முலா எடுக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்களா, எக்ஸாம்பிள் I can take sigma tensile strength is equal to P maximum load maximum divided by area அப்படின்னு ஒரு எடுக்கலாமா. சிம்பிளான ஃபார்முலா தான், ஒன்றும் பெரிய ஃபார்முலா கிடையாது. லோட் ஈக்குவல் சரி ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா, வேற ஒன்றும் கிடையாது. ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. நம்ம டென்சைல் ஸ்ட்ரென்த் எடுத்துக்க மீன்ஸ் நம்மளுடைய என்ன எடுத்துக்கிறோம், நம்ம வந்து அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் எடுத்ததால we are take it as a maximum load. ஓகே எஸ். ஸோ இந்த ஃபார்முலா நான் எடுத்துக்கிறேன். இந்த ஃபார்முலா என்னென்ன தெரியும் ஃபர்ஸ்ட் நான் தெரியும் ஓகேங்களா. ஸோ பி மேக்ஸிமம் தெரியுமா, பி மேக்ஸிமம் என்ன அர்த்தம், அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ் கரெக்ட்டுங்களா. அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ் தெரியுமா, ஆக்சுவலா சிக்மா டிங்கிறது அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ் தெரியும் இல்லையா, கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ தெரியும். அதே மாதிரி பி மேக்ஸ் தெரியுமா, அதான் நான் கண்டுபிடிக்க போறேன். இதுதான் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் ஓகேங்களா. ஆக்சுவலா ஏரியா தெரியுமா, ஏரியா எனக்கு தெரியாது ஓகேங்களா. ஸோ அதையும் நான் என்ன பண்ண ஃபைண்ட் அவுட் பண்ண. அப்போ ரெண்டு வேல்யூ எனக்கு தெரியாது, ரெண்டு வேல்யூல ஏதோ ஒரு வேல்யூ நான் தெரியிற வேல்யூ மாத்திக்கணும் கரெக்ட்டுங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இங்க நமக்கு சிக்மா டி ஓட வேல்யூ என்ன, சிக்மா டி ஓட வேல்யூ 700 மெகா பாஸ்கல் கரெக்ட்டுங்களா. அடுத்து நான் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியாக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆக்சுவலா ஏரியாக்கான ஃபார்முலா திக்னஸ் இன்டு பிரெத் கரெக்டா. ஸோ திக்னஸ் நமக்கு எவ்வளவு வெல்ட் ஏரியா திக்னஸ் இன்டு டோட்டல் பிரெத், தட் இஸ் கால்டு ஏரியா. பட் இங்க நமக்கு அண்டர் கட் இருக்கிறதால, இதுதான் ரொம்ப முக்கியமான இந்த விஷயம் இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும். அண்டர் கட் இருக்கிறதால அந்த பர்டிகுலர் திக்னஸ் நீங்க என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஏன் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா, அங்க வந்து மெட்டலே கிடையாது. நமக்கு என்ன இருக்கு, அங்க வந்து ஒரு அன்மெட்டல் போர்ஷன் மீன்ஸ் என்னன்னா அங்க மெட்டல் இல்லாத ஒரு போர்ஷன் தான் இருக்கு அந்த 3 mmல. ஸோ இந்த பார்ட்ல ஓகேங்களா, இதான் உங்க பிளேட்டு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு மெட்டலே இல்லாத போர்ஷன் தான் இருக்கு இல்லையா. ஸோ மெட்டலே இல்லாத போர்ஷன் தான் இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணணும், யூ நீட் டு மைனஸ் ஃபார் தட் ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் அண்டர் கட் என்ன பண்ணணும், நீங்க வந்து மைனஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்ப கண்டுபிடிக்கலாமா, அப்ப ஏரியா கண்டுபிடிக்குமா. அப்ப ஏரியா ஃபார்முலா என்னமா, ஏரியா ஃபார்முலா என்னன்னா திக்னஸ் இன்டு பிரெத், அதான் வந்து ஃபார்முலா. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, திக்னஸ்ல இருந்து அண்டர் கட்டை மைனஸ் பண்றோம். அண்டர் கட்டை மைனஸ் பண்ணிட்டு ஆக்சுவலா பி ஓகேங்களா, அண்டர் கட்டை மைனஸ் பண்ணிட்டு இன்ட்டு பிரெத்தோட போட்டோம் அப்படின்னா, வித்தோட போட்டோம் அப்படின்னா we can take என்னது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைச்சிடும், நமக்கு வந்து ஏரியா கிடைச்சிடும் ஓகேங்களா. அப்ப ஏரியா கிடைக்குது அப்படின்னா நமக்கு என்ன, ஃபர்ஸ்ட் வந்து டியோட வேல்யூ என்னமா 8 mm போட்டுறேன். அதே மாதிரி டியோட வேல்யூனா 3 mm போட்டுறேன். இன்ட்டு நமக்கு பியோட வேல்யூ என்னமா, பியோட வேல்யூ வந்து நமக்கு 20 mm ஓகேவா. இதுல இருந்து நம்ம எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ 5 × 20 = 100 ஓகேங்களா. 100 mm² அப்படிங்கிறதா நம்மளுடைய ஏரியா, வெல்டிங் ஏரியாவுடைய விஷயம் ஓகேங்களா. வெல்டிங் ஏரியாவுடைய ஏரியா புரியுதா. எஸ், இப்போ வெல்டிங் ஏரியா கிடைச்சிருச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டென்சைல் ஸ்ட்ரெஸ் கிடைச்சிருச்சு. இரண்டு நம்ம என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் லோட் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ லெட் ஃபைண்ட் அவுட் மேக்ஸிமம் லோட். என்ன பண்ணலாம், இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா Pmax is equal to ஓகேங்களா சிக்மா டி இன்ட்டு ஏரியா கரெக்டுங்களா. சிக்மா டி இன்ட்டு ஏரியா. அப்போ சிக்மா டி வேல்யூ நம்ம 700 ஓகேவா நியூட்டன் பெர் mm² கரெக்டுங்களா. நியூட்டன் பெர் mm². அதே மாதிரி ஏரியா நமக்கு என்னமா 100 mm². ஓகேங்களா. mm² கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 700 இன்ட்டு 100 நமக்கு போட்டா என்ன வருது, 70,000 நியூட்டன் ஓகேங்களா. 70,000 நியூட்டன். அது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 70 கிலோ நியூட்டன் அப்படின்னு எழுதலாம் கரெக்டுங்களா. எஸ், திஸ் இஸ் மை Pmax. That this is the answer they want ஓகேங்களா. சோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதுதான் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க கேட்டிருக்காங்க ஓகே. எஸ், ஸோ இதே மாதிரி ரொம்ப ஈஸியான சம் தான், ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப வந்து ஒரு சிம்பிளான சம் தான். பட் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சம் மாதிரி தெரியுது ஓகேங்களா. அதனால ஸோ ஒரி பண்ணிக்கவே தேவை கிடையாது. நம்ம என்ன எடுத்துக்காங்க ஆக்சுவலாக அங்கே வந்து ஏரியான்றது லென்த் இன்டு பிரெத் ஓகேங்களா. ஒரு ரெக்டாங்கிள் செக்ஷன் எடுத்துக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது ஓகேங்களா. நம்ம பி செக்ஷன் எடுத்துக்கலாம், ரெக்டாங்கிள் செக்ஷன் எடுத்துக்கிறாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், அப்படியே வந்து ரெக்டாங்கிள் பேஸ் பண்ணி நம்ம வந்து படிக்கிறோம் ஓகேங்களா. திக்னஸ் இன்டு பிரெத் அப்படின்னு படிக்கிறோம். ஸோ அப்போ அதே மாதிரி இது வந்து ரொம்ப சிம்பிளான சம் தான். ஆனால் கேட் போர்ஷன்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது பெரிய சம் மாதிரி தெரியும். பட் அதுக்கான சரியான ஒரு ஐடியா தெரிஞ்சிச்சு, சரியான ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து ஈஸியாக நீங்க என்ன பண்ணலாம், சம் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி கேட்ல கேட்ட சின்ன சம் ஓகேங்களா. ஸோ இது மாதிரியான சின்ன கான்செப்ட் யூஸ் பண்ணி போடுற சம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் கேல்சி யூஸ் பண்ணி போற சம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஆர்பியில் கேட்பாங்க. அது வந்து போன டிஆர்பியிலும் நிறைய இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டாங்க ஓகேங்களா. ஸோ அது மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சீரிஸ்ல பார்த்துட்டே வர போறோம். ஸோ இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பியூர் மேனுஃபேக்சர் டெக்னாலஜியில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் வர சீரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ணலாம் ஓகேங்களா. எஸ், ஸோ நம்ம இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சருக்கான ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போன வீடியோ சொல்லியிருந்தேன். இதுக்கான மேக்ஸிமம் உங்களுக்கான ஆஃபர் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா வந்து 50% ஆஃபர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 50% ஆஃபர் வரைக்கும் என்ன பண்ணலாம், நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க, அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 8190879379 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க.
கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வந்து அனுப்பிச்சுடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கான மார்க்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பர்சன்டேஜ் ஆஃப் ரிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்ஸ்டியூட் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் லெக்சர் 2 எக்ஸாம்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டியூட்ல மெக்கானிக்கல், சிவில், இசிஇ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம ட்ரிபிள் இந்த டிபார்ட்மெண்ட் நம்ம என்ன பண்றோம், டிஆர்பிக்கான கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கான ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டும் அவைலபிள் இருக்கு. யூ கேன் டேக் தி ஸ்காலர்ஷிப். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்மோட சந்திக்கிறேன். என்ன விஷயம்னா, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எடுத்து நீங்க சால்வ் பண்ண கண்டிப்பா வந்து உங்களுக்கான 2 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ற கேப்பபிலிட்டி ரொம்ப அதிகமாயிடும். ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம், சம் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, எஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் சம் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா வந்து கீழே வந்து கமெண்ட் கொடுங்க. கண்டிப்பா வந்து சால்வ் பண்ணுவோம். நாளைக்கு இன்னொரு கிளாஸ், இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன், இன்னொரு ப்ராப்ளமோட. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.